அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். தவம் ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து போகும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி ஆற்றும் செயல்கள் அனைத்தும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்து அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமாகும். அதாவது இந்த தவம் நமக்கு ஒன்றி வரணும் அப்படின்னா அதற்கு தீட்சை என்பதை நாம் பெற வேண்டும். தீட்சை வாங்காம தவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அமர்ந்து தவம் செய்யும்போது நமக்கு எண்ண அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். நம் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய உயிர் கலப்பு வந்தவுடன் அந்த தவமானது ஒன்றி ஒன்றி அறிவை பழகும் போது உறுதி நுட்பம் சக்தி இவை எல்லாம் அதிகமாவதை நாம் உணரலாம். அப்போ தீட்சைனா என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தீட்சை என்பது மனதில் உள்ள அழுக்கை நீக்கி இறைநிலை அடையக்கூடிய ஒரு வழியாகும். தீட்சை என்றால் என்ன அப்படின்ற கேள்விக்கு தீ என்றால் மலம், ஷை என்றால் ஒழித்தல், மலமாகிய அழுக்கை ஒழித்தலே தீட்சை என்கிறோம். மனிதன் இறைநிலை அடைவதற்கு மந்திரக்கலை, தந்திரக்கலை, உபதேச கலை ஆகிய 3 படிநிலைகள் உள்ளன. மந்திரக்கலை தந்திரக்கலை இரண்டும் சரியை கிரியை யோக நெறிமுறையில் உள்ள குருமார்கள் போதிப்பார்கள். 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்து 8 எழுத்து உள்ளிட்ட பல மந்திரங்களை உச்சரித்து செய்யும் பயிற்சிகளை மந்திரக்கலை எனும் கூறலாம். இதை போதிப்பவர்கள் மாந்திரிகக்காரர்கள் ஆவார்கள். முத்திரைகளையும் எந்திரங்களையும் செய்யும் பயிற்சிகள் தந்திர கலையாகும். இவை போதிப்பவர்கள் தாந்திரிகர்கள் ஆவார்கள். இந்த 2 கலைகளை காட்டிலும் உன்னதமான ஒப்புயர்வற்ற ஞான நிலைக்கான கலையே உபதேச கலையாகும். இதை போதிக்கும் குருமார்கள் தான் ஞான குரு ஆவார்கள். இந்த ஞான குருக்களே தன் சீடர்களுக்கு உண்மையான தீட்சைகளை வழங்குவார்கள். அப்படிப்பட்ட தீட்சைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வகையான தீட்சைகள் உள்ளது. பரிச தீட்சை, நயன தீட்சை, பாவன தீட்சை, வாக்கு தீட்சை, யோக தீட்சை, நூல் தீட்சை என்ற 6 வகையான தீட்சைகள் உள்ளது. பரிச தீட்சை ஒரு பறவை முட்டையிட்டு அதன் மேல் உட்கார்ந்து அதன் உடல் வெப்பத்தினால் முட்டை பொறிந்து குஞ்சு வெளியாவதை போன்றது பரிச தீட்சையாகும். ஞான குரு தன் திருக்கரத்தினால் சிலருடைய நெற்றியில் தொட்டு மூலாதாரத்தில் சுருண்டு உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி ஆற்றலை மேல்நிலையில் புருவ மத்தியில் தலை உச்சிலும் தலை நிறுத்துவதே பரிச தீட்சையாகும். இந்த தீட்சை தான் நம் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி ஐயா ஆகினை தீட்சை என்று கொடுக்கிறார். நயன தீட்சை ஒரு மீன் முட்டையிட்டு அதனை தன் கண்களால் பார்த்து பார்வையின் வெப்பத்தினால் முட்டை பொறித்து மீன் குஞ்சு வெளியாவதை போன்று நயன தீட்சை. ஞான குரு தமது திருக்கண்ணால் சீடரின் கண்களை பார்த்து புறத்தில் செல்லக்கூடிய சீடரின் மனதை அகத்தில் பார்த்த அருளுவதே நயன தீட்சையாகும். இந்த தீட்சை தான் நம் அறிவு திருக்குறளில் துரிய தீட்சமாக கொடுக்கப்படுகிறது. பாவன தீட்சை ஒரு ஆமை கடற்கரையில் முட்டைகள் இட்டு பின்பு கடலுக்குள் சென்று முட்டைகள் பொரிந்து குஞ்சுகளாக மாற வேண்டும் என்று இடையராது நினைத்துக் கொண்டிருப்பது போன்றதே பாவனா திசையாகும். ஞானகுரு தன்னை போன்றே தன் சீடர்களையும் உடல் உணர்வு விட்டு உயிர் உணர்வு நிலைக்க செய்து சகச்சத்திலே வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகமான எண்ணமற்ற மோன நிலையாம் ஆனந்த பெருவெளியில் நிலைக்கக்கூடிய வைப்பதே பாவனா திசைதான் துரியாதீத தவ திசையாகும். நம் உயிரை வெளியே கொண்டு வந்து நம் உடல் உணர்விலிருந்து வெளியே வந்து துவாத சங்கத்திலிருந்து சூரியன் சந்திரன் பேரியக்க மண்டலத்தையும் கடந்து சுத்த வெளி நிற்க செய்வதே இந்த தீட்சையாகும். யோக தீட்சை ஞான குரு தன் அருளால் ஆகார உகார மகார சிகார வகார நிலைகளை உணர்த்துவதே யோக தீட்சையாகும். தலை உச்சியாகிய சிகரத்திலிருந்து 12 அங்குல உயரத்தில் அண்டத்தில் உள்ள பிரம்மா பிண்டமான பெருவெளி நிறுத்து வெளிக்குளத்தில்
வெளிக்கடந்து சும்மா இருப்பதுவே வகார திருநிலை. இதனை ஞான குரு அனுபவமாக உணர்த்துவதே யோக திசையாகும். மூச்சு பயிற்சியோ வாசியோகமோ என்றால் என்னவென்று அறியாமலேயே மூச்சுக்குள்ளுக்குள்ளே ஊதி செய்யும் பயிற்சிகளோ அல்ல. எண்ணமற்ற சகஜத்தில் மனதில் மோன நிலையை பெற்று சிவவெளியில் லயமாகி இருப்பதே வாசி யோகம். வாக்கு திசை ஞான குரு ஞானிகள் அருளிய திருமறை கருத்துக்களையும் தான் தனக்குள் மெய்ஞான அனுபவமாக உணர்வதையும் இறைத்தன்மையில் நிலைத்து நின்று உள்ளும்போடு கேட்கும் சீடர்களுக்கு சொல்லி அவர் தம் உணர்வில் உயர்வில் ஆன்மாவில் கலந்து ஞான அதிர்வுகளை உருவாக்கி என்றென்று வழிநடத்துவது வாக்கு திசையாகும். நூல் திசை சரியை கிரியை யோக மார்க்க நூல்களை நீக்கி ஞானத்திற்காகவே மட்டும் மெய் உணர்ந்த அருள் ஞானிகள் அருளிய திருமறைகளையும் அவர்கள் அனுபவித்த பேரானந்த அனுபவங்கள் அதன் வழி நடக்கும் போது ஏற்படும் நிறைவான அனுபவ கருத்துக்களையும் நூலாக்கி சிலர்களுக்கு வழிகாட்டும் மூலமாகவே அருள்வது நூல் தீட்சையாகும். எடுத்த இப்பிறப்பில் நானே மெய்ஞான ஞான குருகளை தேடி கண்டடைந்து பணிந்து ஞான தீட்சையை பெற்று மன அழுக்குகளையும் உயிர் மற்றும் ஆன்ம அழுக்குகளையும் நீக்க பெற்று மாசற்று தன்னை உணர்ந்து தனக்குள் இறைநிலையை உணர்ந்து இறைத்தன்மை நிலையை உணர்ந்து இரண்டர கலந்து அதில் கரைந்து என்றும் நிம்மதியாக வாழ்தலே சிறப்புடையது. இது அனைவரும் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்தல் வேண்டும். நாம் இப்பிறப்பில் எதற்காக வந்திருக்கும்? நம் மெய்ப்பான் மெய்ஞான மெய்ப்பொருளாகிய இறைநிலை அடைவதற்கே வந்துள்ளோம். எனவே இந்த வகையான தீட்சைகளில் நாம் வேதாத்திரி மகர்ஷி ஐயா அழகாக நம் தவிசை முறைகளுக்கு கொடுத்து 9 வகையான தவமுறைகளையும் கொடுத்துள்ளார். இதனை நாம் பின்பற்றி வாழ்ந்து வந்தால் நம் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் வெற்றியும் பெறலாம். நமக்குள் இருக்கின்ற இறைவனை நாம் வெளிக்கொணரலாம். அப்படி வெளிவரும்போது அன்பும் தயமும் கருணையும் தானாகவே ஊற்றெடுக்கும். எல்லா உயிர்களிடத்தும் இறைவன்தான் உள்ளார் என்பது தெரிய வரும். எல்லா அல்லா ஆன்ம நேயம் எல்லாருமே நாம் ஒன்றுதான் என்பதையும் புரிய வரும். தன் முனைப்பு என்பது அகன்று போகும். பேராசை சினம் கடும் பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்ற 6 குணங்களும் உடைபெறும். நமக்குள்ளும் அந்த இறைநிலையானது அன்பும் கருணையுமாகவும் ஊற்றெடுக்கும். சிந்தனை செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.